நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின் கேர்க்காக ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எந்த ப்ராடக்ட்டுமே ரிசல்ட் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்ட் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சோப் ஒண்ணு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். செகண்ட் ஒன் ஒரு க்ரீம் அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு அதாவது ஃபேஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதே அளவுக்கு பாடிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இது வந்து வின்டர் சீசன் அப்படின்றனால, நம்மளோட கை, கால்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக நல்ல ஒரு பாடி லோஷன் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த மூணையும் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதிகமாக வந்து உங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் எண்ணெய் வடிகிற மாதிரியே இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்கின்ல வந்து சன்டேன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை கிளியராக நல்லா பிரைட்டன் அப்பாக கொண்டு வரதுக்கு இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான மார்க்கெட் ப்ராடக்ட் தான். ஸோ அதெல்லாம் என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஸ்கின் கேர், ஹேர் கேர் நிறைய விளாக்ஸ் வீடியோலாம் வரும். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் ஸ்கின் கேர் ரொட்டீனை பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடணும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் மில்க் சோப் எடுத்திருக்கேன். ரைஸை நம்ம ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல அமேசிங்கான சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஸ்கின் ரொம்ப லைட்டனப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ரைஸ் மில்க் சோப் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஹோல் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த சோப் வச்சு தான் நான் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ண போகிறேன். ஸோ எப்பவும் போல் தண்ணியில் வந்து வெட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து இதை ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியதான். அண்ட் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது நம்மளோட ஃபேஸை நல்லா வந்து ரப் பண்ணிக்கணும். மினிமம் 2 மினிட்ஸ் ஆகுது நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதோட பெனிஃபிட் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்கும். உடனே போட்டு உடனே வாஷ் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இந்த சோப்பில் முக்கியமாக வந்து குளுட்டோத்தியான் இருக்குது. குளுட்டோத்தியான் பொதுவாகவே ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விட்டமின் இ இருக்குது. ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசராக வந்து பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக சோப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் இல்லையா? ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராக வந்து பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக பார்த்துக்கிறதுக்கும் ஸ்கின்னை ரொம்ப நல்லா லைட்டன் அப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் அதிகமாக டேன் ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா இந்த சோப்பை ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபேஸ் கோல்டு பியூட்டி க்ரீம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நான் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஸ்கின் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு கிளியர்னஸும் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். எப்போவுமே வந்து நம்ம சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து டவலை வச்சு ரப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து டேப் தான் பண்ணணும். நல்லா வச்சு வச்சு எடுத்தால் மட்டும் போதும். ரொம்ப அழுத்திலாம் வந்து துடைக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நல்லா ஒரு க்ரீம் வந்து ட்ரை பண்ண போகிறோம், நைட் க்ரீம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நைட் க்ரீமாக இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் கோல்டு க்ளே பியூட்டி க்ரீம் தான். இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரொம்ப நல்லா கிளியராக இருக்கும், ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், பிம்பிள்ஸ் இருந்தால் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து கிளியராக வச்சுக்கும். அண்ட் முக்கியமாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலும் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் முக்கியமான ஒன்று, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 15 டேஸ்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 15 டேஸ்லேயே நல்ல ரிசல்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு மணியும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ 15 டேஸ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் விசிபிளாக. அண்ட் உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு வந்து எது சூட் ஆகுமோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் அவங்ககிட்ட இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் இந்த செலக்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கின்ல அதிகமான பிம்பிள்ஸ் இருக்குது, அடிக்கடி வந்து ஆயில் செக்ரேஷன் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, அண்ட் ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் வந்து ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் பிக் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம் தான் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்க
பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாளுக்கு வரும். மினிமம் வந்து ஒரு 80 டேஸ் வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கிறனால கொஞ்சம் எடுத்து நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும். அது நல்லா அப்சர்வ் ஆகிடும். யூஸ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா பிரைட்டன் அப் இருக்கிறது பார்க்கும்போதே வந்து தெரியும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸும் இருக்குது. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 28 to 29 கிராம் இருக்கும். மினிமம் வந்து நம்ம 50 டேஸ் வரையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறத பொறுத்து. ஸோ இது எப்படி வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோப் வச்சு நான் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும். நிறைய க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிற வரையும் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்க போயிடலாம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்கில் டார்க்னஸ் அதிகமாக இருந்தாலும் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நெக் டார்க்னஸ் வந்து ஆப்வியஸாக எல்லாருக்குமே வரும். ஸோ அதனால் நான் வந்து எந்த க்ரீம் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நெக்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதனால் நான் நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு சிலர் கை முட்டி கால் முட்டிலலாம் வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த டார்க்னஸ் எல்லாமே டே பை டே வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்ட் பின் கழுத்துலேயும் ஒரு சிலருக்கு டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிட்டு ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்ணை சுற்றி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல் நைட்டும் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கும்போது ஸ்கின் வந்து மார்னிங் எழுந்து ஃபேஸை வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து க்ளோவாகவும் நல்லா பிரைட்னிங்காகவும் இருக்கும். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் 15 டேஸ் வரை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக எதிர்பார்க்க முடியும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய கை கழுத்து கால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து தேவைப்படும். அண்ட் இந்த வின்டர் சீசன் அப்படின்றனால ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு கை கால் கழுத்து இதுக்கும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். தோல் சுருக்கமே வந்தது அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கின்னை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஹைட்ரேட்டாக மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஹைட்ரேட்டாக மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ மாய்ஸ்சரைசிங் பாடி லோஷன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஒரு சில மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின் ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னோட நல்லா செட் ஆகிட்டு ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல பாடி லோஷன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லோஷனை ட்ரை பண்ணி வாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எத்தனை நாள் டெலிவரி ஆகும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 டேஸ்லேயே வந்து டெலிவரி ஆகும். மேக்ஸிமம் 3 டேஸ் ஆகும். பட் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் ரெகுலராக 15 டேஸ் ட்ரை பண்ணிட்டு வரும்போது அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா see you next video guys. Take care. Bye.